நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. திமுக என்பது அந்த கூடாரம் பிம்பம் வகித்தது. அதற்கு சிலர் உதவி செய்திருக்கிறார்கள், பலர் உதவி செய்திருக்கிறார்கள், தமிழக ஊடகங்கள் உட்பட. ஆனால் விஜய்க்கு செய்த ஒரு அநியாயம், விஜய்க்கு செய்த ஒரு கிரஷிங் விஜய், அதனுடைய சாபக்கேடு தான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிரிய ஆரம்பித்து விட்டது. அதுவே ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே செந்தில் பாலாஜி 95 கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் மறைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால் தங்களுக்கு தெரியும். அது என் தமிழக ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணு விஜய்க்கு எதிராக இருக்கணும், இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, இல்ல அமித்ஷா, இல்ல நரேந்திர மோடி, இவங்கதான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் தமிழ் வெற்றி கழகத்திற்கு வெற்றி நிச்சயம். காரணம், செந்தில் பாலாஜி விரைவில் மீண்டும் கூப்பிடப்படுவாரானால் தேர்தல் களம், அவர் ஜெயிலில் இருந்துதான் தேர்தல் களத்தை நோக்க வேண்டியதாக இருக்கும். ஆக மொத்தம் விஜய்க்கு இதிலிருந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான். அதனால குஷியா வந்தார். 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ராகுல் காந்தியினுடைய ஆப்த நண்பர் ஒருவர் விஜயுடன் பேசியிருக்கிறார். விஜயுடன் பேசும் பொழுது புதுச்சேரியில் என் ரங்கசுவாமி சார் எங்களோட பேசிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் கலெக்ட் வரலாமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி சம்மதம் தெரிவித்தார். என் ரங்கசாமி இன்னைக்கு காத்தால சொல்லிட்டார், நான் என்டிஆர் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்லாது இருந்தாருன்னா தமிழ் வெற்றி கழகத்தினுடைய மேஜர் சக்சஸ் கூட்டம் தமிழ்நாட்டுல இல்ல, பாண்டிச்சேரியில தான் நடந்தது. அந்த போலீஸ்காரங்க தான் நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதை ரங்கசாமியே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீடியோ எல்லாம் வந்தது இல்லையா தமிழ் வெற்றி கழகத்தை. ரங்கசாமியினுடைய எண்ணங்கள் விஜயோட போக வேண்டும் என்று. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இடையே பெரிய தகராறு நடக்குது விஜயை பற்றி. ராகுல் காந்தி விடாப்படியா இருக்காரு, திமுக வெளில வரணும், விஜயோட போகணும்னு. தேர்தலுக்கு பிறகு கூட இது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கெல்லாம் பார்த்து கொண்டே இருங்கள். வில்லிவாக்கம் ஆதவ் நிக்க போறதாவும், பெரம்பூர்ல வந்து விஜய் நிக்க போறதாவும் சொல்றாங்க. டி நகர்ல வந்து புஷி ஆனந்த் நிக்க போறதாவும் சொல்றாங்க. பெரம்பூர் தொகுதி விஜய் கன்ஃபார்மா? ஆமா, கன்ஃபார்ம். அவருக்கு சேகர் பாபு நிப்பாற்ற போறதா வந்து திட்டமிடுறது பிளான் பண்ணிருக்காங்க. ஜோர வேகமா இருக்கும் அது. சேகர் பாபு தோத்து போயிடுவார். ஏற்கனவே அவர் ஊழல் செய்து நல்ல செல்வாக்கு சார், நல்ல செல்வாக்குள்ள ஆள் தானே. இருக்கட்டும், யாரும் இல்லைங்கிற. எல்லா காமராஜரே தோத்து போன அப்புறம், ஜெயலலிதாவே தோத்து போன அப்புறம், கருணாநிதியே தோத்து போன அப்புறம் சேகர் பாபு ஏமாத்துறாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் படம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு வெளியிடப்பான்னு சொல்றாங்களே, அது என்ன போறீங்க? அப்ப என்ன ஆகும்? நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிளியர் பண்ணிட்டு போறாங்களே. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், டெல்லியிலிருந்து நமக்கு இணைஞ்சிருக்காரு, டெல்லி ரோஜா கபுலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன், ஜோரா இருக்கேன் சார். இப்போ தாவேக்காவோட பிளான் என்ன சார்? ஏன்னா செந்தில் பாலாஜி கூட்டு வந்து சிபிஐ விசாரிச்சாங்க. நம்ம நிறைய வந்து தாவேக்க தலைவர் விஜய் பத்தி தான் சிபிஐ எப்படி என்கொயரி பண்ணாங்கன்னு கேட்டோம். ஆனா செந்தில் பாலாஜி கிட்ட அப்படி ஒண்ணு இல்ல, ஊடகங்களை கூட பெருசா டிஸ்கஸ் பண்ணன்ற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. அது எப்படி சார்? தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக சென்னையில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து தமிழ் வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வெளியே வந்து விட்டார். நாளை அவர் 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தமிழ் வெற்றி கழகத்துடன் தொடர்பு இருக்கிறாரா இல்லையா கேள்விக்குறி. இரண்டாவது, நம்ம வேல்முருகன் வந்துட்ட அப்புறம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கூட வெளில வந்துட போறாங்க. அடுத்தது விசிகே. இந்த மூணுத்துக்கு ஏங்க ஒண்ணு தெரியாதுல. திமுக என்பது அந்த கூடாரம் பிம்பம் வகித்தது. அதற்கு சிலர் உதவி செய்திருக்கிறார்கள், பலர் உதவி செய்திருக்கிறார்கள், தமிழக ஊடகங்கள் உட்பட. ஆனால் விஜய்க்கு செய்த ஒரு அநியாயம், விஜய்க்கு செய்த ஒரு கிரஷிங் விஜய், அமுக்கியது, நொறுக்கியது, அதனுடைய சாபக்கேடு தான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிரிய ஆரம்பித்து விட்டது. அதுவே ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அதை தவிர தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியிடம் பல ஆவணங்களை காண்பித்தார்கள் சிபிஐ. இந்த மாசம் 29ஆம் தேதி அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணும் சுப்ரீம் கோர்ட்ல.
அதற்கு முன்னதாக சில மாவட்ட முக்கியஸ்தர்கள் திமுக, ஏன்னா அந்த செந்தில் 10 ரூபா பாலாஜின்னு பாடின போது கீழேந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல ஒரு 5 பேர் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த போட்டோ யாருது, இந்த போட்டோ யாருது, இந்த போட்டோ யாருதுன்னு தான் சொல்லிட்டு. அதுக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல முடியல. தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே செந்தில் பாலாஜிக்கு ஒரு 95 கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் மறைத்தது. காரணம் என்னென்று கேட்டால் தங்களுக்கு தெரியும். அது என் தமிழக ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணு விஜய்க்கு எதிராக இருக்கணும், இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, இல்ல அமித்ஷா, இல்ல நரேந்திர மோடி, இவங்கதான். முதல்ல ஓ பன்னீர்செல்வத்தை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் டிஸ்கஸ் அவர் ஜங்கல சேர்ந்துட்டாரு, இப்ப காவிரியில சேர்ந்துட்டாரு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் தமிழ் வெற்றி கழகத்திற்கு வெற்றி நிச்சயம். காரணம், செந்தில் பாலாஜி விரைவில் மீண்டும் கூப்பிடப்படுவாரையானால் தேர்தல் களம் அவர் ஜெயிலில் இருந்துதான் தேர்தல் களத்தை நோக்க வேண்டியதாக இருக்கும். சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல சார்ஜ் ஷீட் போறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியணும். சரி, ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் கரூர் விவகாரத்தை ஒட்டி ஒரு வீடியோ பரவலா காணொலி தமிழ்நாடு ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இது விஜய் ஜனநாயகம் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்தக்காக தான் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் வந்துச்சு, அதுக்கு விஜய் சாருக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஆல்ரெடி நான் நக்கீரன் கோபால் அந்த சம்பவம் நடக்கும்போது சொன்னாரு. இப்ப அது உண்மையாயிடுச்சு. விரைவில் இன்றுல நாளை ஆதவ அர்ஜுன் கைதாக போறாரு, விஜய்க்கும் ஒரு நெருக்கடி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டே இருக்காது. எப்படி பாக்குறீங்க? டெல்லியில் சொல்றது அது உண்மைதானா? விஜய்க்கு வராது, ஆதவ அர்ஜுனுக்கு ஒண்ணுமே வராதுங்க. பொய் சொல்றது பொய், அதை நம்பாதீர்கள். அந்த மாதிரி வீடியோ பத்தினா எங்க அவங்க கிட்ட நல்ல எவிடன்ஸ் கிடைச்ச போது இதுக்கு பத்தி ஏன் சார் பேச போறாங்க? ஒரு 1840 பக்கம் சார்ஜ் ஷீட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குமே தவிர இதுதான் மெயின் கொஸ்டின் கிடையாது. மெயின் கொஸ்டின் 3 கொஸ்டின் இல்ல சார். சவுக்கு சங்க இந்த விஷயத்துல குற்றச்சாட்டு செலுத்திருக்காரு. ஒண்ணுங்க, சில விஷயங்களை கசிவு செய்து விட்டு செந்தில் பாலாஜியை மடக்குவதற்காக செய்தாலும் தமிழக போலீசார் கொடுத்த ஒரு சாட்சியத்தின் பெயரில் செந்தில் பாலாஜி அவர் அழைத்ததெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க மீதி பத்திரிகாரங்களோ வீடியோக்களோ? தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப், அதாவது அந்த அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் ஹோம் செக்ரட்டரி இன்னும் என்கொயரி பண்ணிட்டாங்க. கரூர் எஸ்பி சொன்னதை பத்தி சார்ஜ் ஷீட் வரப்போது பாருங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் விஜய்க்கு இதிலிருந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான். அதனால குஷியா வந்தார். அந்த கார் இருக்குது பாருங்க, இந்த ரூஃப் டாப் காரு, அது டெல்லியில் டடாலும் கிடைக்கல. சில பேருக்கு கூட்டு இருந்து ஒரு இதுல இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால ஏறி நின்றாரு மேல. அந்த குஷி தான் காரணம் அதுக்கு. ஏன்னா மறுநாள் அவர் சென்ற மறுநாளே செந்தில் பாலாஜியை அழைத்ததனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி மாட்டுவார், சிக்குவார். இல்ல சார், இப்ப சிபிஐல இருந்து பல கேள்வி கேட்டதுனால அந்த விஜய் சார் அந்த கேரவன்ல வந்தது அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் இவர் டிலீட் பண்ண முயற்சி செய்தனால சிபிஐ நிறைய கேள்விகள் கேட்டனால அவர் இதை டிலீட் பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. பொய். கட்டாயம் ஒன்னுத்தையும் டெலீட் பண்ண முடியாது தம்பி. ஒன்று டிஜிட்டலைசேஷன் ஆரம்பிச்சுன்னா எந்த விதமா தான் டெலீட் பண்ண முடியாது. அப்ப ஏன் பொய் இந்த நேரங்கள்ல இந்த மாதிரி பொய்கள் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன லாபம் இருக்க போகுது? காரணம் என்ன என்று கேட்டால் மற்ற பொய்களில் தோல்வி அடைந்தார்கள். ஒண்ணு சங்கீதானுடைய அஃபேர், ஜனநாயகன் அஃபேர், அந்த மாதிரி பொய் சொல்லி தோத்து போனதுனால இதுவும் தோல்வி அடைவார்கள். அதனால்தான் பயம். ஏன்னா விஜய்க்கு பாருங்க, நேற்று காத்தால 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ராகுல் காந்தியினுடைய ஆப்த நண்பர் ஒருவர் விஜயுடன் பேசியிருக்கிறார். விஜயுடன் பேசும் பொழுது புதுச்சேரியில் என் ரங்கசுவாமி சார் எங்களோட பேசிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் கலெக்ட் வரலாமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி சம்மதம் தெரிவித்தார். அதனால இப்போ என் ரங்கசாமி இன்னைக்கு காத்தால சொல்லிட்டார், நான் என்டிஆர் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்லாது இருந்தாருன்னா தமிழ் வெற்றி கழகத்தினுடைய மேஜர் சக்சஸ் கூட்டம் தமிழ்நாட்டில் இல்ல, பாண்டிச்சேரியில தான் நடந்தது. அந்த போலீஸ்காரங்க தான் நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அத ரங்கசாமியே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீடியோ எல்லாம் வந்தது இல்லையா தமிழ் வெற்றி கழகத்தை. ரங்கசாமியினுடைய எண்ணங்கள் விஜயோட போக வேண்டும் என்றார். சப்போஸ் அவங்க தமிழ் வெற்றி கழகம் விஜய் என் ரங்கசாமி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்ததுன்னா
தமிழ்நாட்டில் அவுட்டு. வேல்முருகனுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை தான் வெளில வர வேண்டியதா இருக்கும். எவ்வளவு நடக்குதுங்க பின்னாடி. செல்வ பெருந்தகை மண்டிட்டு சொல்லுகிறார் மல்லிகார்ஜுன் கர்கேயிடம், தயவு செய்து வி நாராயணசாமி போன்றவர்களை பற்றி அவதூறு பரப்பாதிகள், நாங்கெல்லாம் டிஎம்கேல சேஃபா இருக்கோம், டிஎம்கே போறதுக்கு இஷ்டம் இல்லை நீ நேத்து கூட சொல்றாங்க. அந்த பயம்தான், அந்த பயத்தை திசை திருப்பதற்காக இப்படி செய்கிறார்கள். ஓகே, இப்படி ஒரு பக்கம் இருக்கையில ஏன் வந்து வேல்முருகன் வந்து கட்சினா ரொம்ப இணக்கமான கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு பேசின வேல்முருகன் ஏன் வெளியே வர்றாரு? என்ன நோக்கத்திற்கு வெளியே வர்றாரு? திமுக சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கலையா? கேட்ட சீட் கொடுக்கல. அதை தவிர உதயநிதியுடைய ஆதிக்கம் அவருக்கு பிடிக்கவில்லை. அசம்பிளிலேயே நிறைய நெகட்டிவா இருந்திருக்காங்க சார். அசம்பிளிலேயே அப்பாவை உட்கார வச்சிருக்காரு இல்லைங்களா அந்த வேல்முருகனு. அந்த மாதிரி இருக்கிறதுனால வேல்முருகனுக்கும் ஸ்டாலினுக்குமே ஒரு உறவு சரியில்லாத இருந்தது. ஆனால் உதயநிதி வந்த பிறகு மேல கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா நெகோசியேஷன்ஸ் வித் சீட் ஷேரிங்ல உதயநிதியுடைய பங்கு இருப்பது பல கட்சிகள் விரும்பவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி விரும்பவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்பவில்லை. அடுத்து விசிகா பார்த்துட்டு எதுங்க நேற்று தடால போய் தொல் திருமாவளவன் வந்து ஸ்டாலினை பார்க்கணும், என்ன இண்டிகேட் பண்ணாரு? அந்த ஸ்டாலின் போய் சொல்றாரு விஜயை பத்தியும் எடப்பாடி பழனிசாமி பத்தியும் அமித்ஷா பத்தியும் நரேந்திர மோடியை பத்தியும். இல்ல சார், இது விசிகால இருந்து 8 தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இறுதி ஆயிடுச்சு. சிபிஐக்கும் இறுதி ஆயிடுச்சு. அப்போ சிபிஎம் மட்டும் தான் கொஞ்சம் இழுபறியா இருக்குன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ அப்படி ஒண்ணு கூட்டணியில இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரியான ஊடகங்களை தானே பேசிட்டு வர்றாங்க. இது எப்படி வந்தாரு? வேல்முருகன் எப்படி வந்தாரு? அவரு 21 இருக்கணும்ல மொத்தமே. 21 ஏன் 20 ஆச்சு? நாளைக்கு 19 ஆயிடும் பாருங்க, அதுக்கப்புறம் 18 ஆயிடும், குறைஞ்சிட்டே வரும். காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருப்பதனால், விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிகமாக கூட்டம் வருவதனால் அவசரப்பட்டு கொண்டு விஜயை முன்கு நிறுத்தி காங்கிரசுடன் சோனியா காந்தியுடன் சிதம்பரம் பேசி அலையன்ஸை கொடுந்தாங்களே தவிர ராகுல் காந்திக்கு முழுக்க மனசு முழுக்கும் தமிழ் வெற்றி கழகத்தின் மீதுதான் இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. புதுச்சேரியில கூட அவங்க தனியா தாவேக தனியா தான் நிக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேத்தி மட்டும் அந்த மாதிரி இல்லீங்களே, இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காரணம் தமிழ்நாட்டுல எந்த டிசிஷன் எடுத்தாலும் அந்த பாண்டிச்சேரியில பேக் ஃபைர் ஆகும். பாண்டிச்சேரியில எந்த டிசிஷன் எடுத்தாலும் தமிழ்நாடு, அதனால ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இல்ல அப்படின்னா எதுக்குங்க ராகுல் காந்தி இவரோட பேசுறாரு? சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இடையே பெரிய தகராறு நடக்குது விஜயை பற்றி. ராகுல் காந்தி விடாப்படியா இருக்காரு, திமுக வெளில வரணும், விஜயோட போகணும்னு. தேர்தலுக்கு பிறகு கூட இது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கெல்ல பார்த்து கொண்டே இருங்கள். அதனாலதான் திமுக என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் எங்க 28 தொகுதி நடந்தது பாருங்க, அதை கட் பண்ணுவாங்க. அதை தவிர இன்னொரு புது முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு நான் டால்ஸ்டாய் மூலமாக சொல்லுவது, எங்க 28 சீட் போட்டிருக்காங்களோ காங்கிரஸ்காரங்க, அங்க தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் வச்சுக்கலாமான்னு பாக்குறாங்க. அது திமுக ஆப்பு வைக்கிறாம. திரைமறைவில் நிறைய நடந்துட்டு இருக்குது டெல்லியில, யாருமே பேச முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒண்ணு கேட்கறேங்க தம்பி, செல்வ பெருந்தகை போய் ஸ்டாலினோட கைது போட்டு வந்துட்டாரு. ஆனா மாணிக் தாக்கூர் தினம் ஒரு மீசை போட்டு பாரதியார் படத்தையே போட்டு ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு. அந்த மீசை இப்ப காணோம். அதே மாணிக் தாக்கூருக்கு காங்கிரஸ் ஏன் முக்கிய பதவி தந்தது? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது எலெக்ஷன் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு போட்டுட்டு செல்வ பெருந்தகைக்கு மேலாவ ராகுல் காந்தி செய்தது மாணிக் தாக்கூரை முன்னிறுத்தியது கருணாநிதியை துன்புறுத்த, இழிவுபடுத்த. இதே கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் திருப்பி சொன்னாரு, மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் சஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்ணவே இல்லையா? அவங்க ஏன் பண்ணல? ராகுல் காந்தி அவன் மேல மதிப்பு இருக்கிறது, ஸ்டாலின் மீது அவமதிப்பு இருக்கிறது. காரணம் தமிழ் வெற்றி கழகம், காரணம் விஜயுடன் ராகுல் காந்தி இன்னமும் பேசிட்டு இருக்காரு. ஐ கேன் கன்ஃபார்ம் தட். ஏன் ராகுல் காந்தி ஸ்டாலின் ஏன் சந்திச்சுக்கல சார்? ஒரு போன் பண்ணவே இல்லைங்களே தம்பி.
நன்றி தெரிவிச்சு 28 சீட் வாங்கிட்டாரு, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாரு. ஒரு ராஜ்யசபா வாங்குறது 37 லோட்டு, 37 28 பாத்துங்க, 65 சீட் வாங்கிட்ட அப்புறம் கூட ஏன் வாங்கி இருக்காரு? கோபம் ராகுல் காந்திக்கு ப்ரோ கூட சொல்ல வேண்டிய பிரதர் 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 எல்லாம் ஆயிடுச்சு. போக போக பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய குழப்பத்தின் காரணமாக திமுக அங்கலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ்காரங்கள்லாம் இந்த 28 சீட்ல என்ன நடக்கும் போது பார்த்துட்டே இருங்க. ஒன்னும் ஒரு கட்டம் முடிஞ்சது, இன்னொரு கட்டத்தை பாருங்க. காங்கிரஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி தானே தேமுதிக பாயிண்ட் அவுட் பண்ணி தானே சிபிஎம் சிபிஐ சீட்டை குறைச்சாங்க. எதுக்காக குறைக்கணும்? ஸ்டாலினுக்கு அவங்க 6 கண்டெஸ்ட் பண்ணி இப்ப நீங்க பதவியில் இருக்கும்போது கொடுக்க கூடாது, பதவியில் இல்லாத போது 8 10 கொடுத்துட்டு இருந்தாங்களே, அது என்னது சார்? இப்படி ஒரு பக்கம் இருக்கையில விஜய் சார் வந்து களம் இறங்கி அங்கேயே வந்து ஓட்டு சேகரிக்க போறதா ஒரு அலுவலகம் ஓபன் பண்றதாகவும் சொல்றாங்க. தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதாகவும் சொல்றாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் ஆகுது. இன்னும் விஜய் சார் வந்து இன்னும் அடுத்தடுத்து மீட்டிங் எதுவும் வைக்காம இருக்காரு. அடுத்தடுத்து நடக்குமா? அவர் என்ன மாதிரி திட்டமிடல் இருக்காரு? கொள்கை அறிக்கைகள் கூட என்ன வெளியிடல. சீமான் கூட வெளியிட்டாரு. திமுக இந்த மாதிரி கொள்கை அறிக்கை தயார் செஞ்சுட்டு இருக்கு, அதிமுக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. அவருக்கு வெளியிடணும் அவசியமே இல்லைங்களே. 3 கூட்டத்தை சொல்லிட்டாருங்களே, 3 கூட்டத்தை விவரிச்சு சொல்லிட்டாருங்களே. அதனுடைய சாராம்சம் தானே வரப்போகுது அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. ஒண்ணு நான் கேள்விப்படுவது மாதிரி 3ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து 21 மட்டும் குறைந்தது 16 இடங்களில் பேச இருக்கிறார் விஜய். இந்த மாசம் 24 25 தேதி வாக்கில் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ 234 கேண்டிடேட்டும் ஒரே முட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு வாருங்க விஜய். அதுதான் நான் கேள்விப்படுறது. டெல்லியில விஜய் டீம்ல இருந்து நான் கேள்விப்படுறது. சார் இப்ப வில்லிவாக்கம் ஆதவ் நிக்க போறதாவும், பெரம்பூர்ல வந்து விஜய் நிக்க போறதாவும் சொல்றாங்க. டி நகர்ல வந்து புஷியானந்த் நிக்க போறதாவும் சொல்றாங்க. பெரம்பூர் தொகுதி விஜய் கன்ஃபார்மா? ஆமா, கன்ஃபார்ம். அவருக்கு எதிராக சேகர் பாபு நிப்பாற்ற போறதா வந்து திட்டமிடுறது பிளான் பண்ணிருக்காங்க. ஜோரா வேகமா இருக்கும் அது. சேகர் பாபு தோத்து போயிடுவார். ஏற்கனவே அவர் ஊழல் செய்து நல்ல செல்வாக்குள்ள ஆள் தானே. இருக்கட்டும், யாரும் இல்லைங்களே. எல்லா காமராஜரே தோத்து போன அப்புறம், ஜெயலலிதாவே தோத்து போன அப்புறம், கருணாநிதி தோத்து போன அப்புறம் சேகர் பாபு ஏமாத்துறாங்க. இந்த ஒரு அலை என்பது, ஆனா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பெஸ்ட் பாயிண்ட்ஸா இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கூட சிலது இருக்கு. அதை நான் கலர் கண்ணாடி நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு காரணம் சொல்லாமல் தாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிற எந்த கொள்கையில் எதிர்க்கிறீங்களோ அதை காமன் மினிமம் பிரகாரம் கொண்டு வந்துருங்க. நல்லா ஒன்னா சேர்ந்திருக்கலாம். திமுகவை வீழ்த்துவது என்றால் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாதான் முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாமே. எப்படிங்க திமுக வந்து 1996ல முரசொலி மாறன் வந்து ஒரு ராம் மந்திர் வேண்டாம், ட்ரிபிள் தலாக் வேண்டாம்லாம் சொல்லிட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணாங்களே, எப்படி உள்ள வந்து சேர்ந்தாங்க? அதே மாதிரி சேர்ந்திருந்தால் நல்லதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்துங்க. நான் 45 வருட அரசியல் நிருபராகவும் ஆசிரியராக இருந்ததுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் மிஸ் பண்ணிட்டாரோங்கிற ஒரு ஆதங்கம் என்னிடம் இருக்கிறது. சார் இப்படி ஒரு பக்கம் இல்ல, ஆதவ் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சேகர் பாபு விமர்சனம் பண்றாரு. சேகர் பாபு என்ன சொல்றான், நேற்று என்னிடம் கை கட்டி இருந்த ஆதவ் இன்று வந்து என்னிடம் வைத்து பேசுகிறார்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது பர்சனல் நிறைய போங்க, அது நிறைய கீச்சடு, அதாவது ஹிந்தியில சொல்லுவாங்க கீச்சடுன்னு, அதாவது சேரு ஊத்துவாங்க நிறைய மேல எல்லாம். இதை விட அதிகமா போது பாருங்க, நிறைய இருக்கும் தூ மேமேன்னு. நேற்று அந்த நாச்சியார் இந்த டிவிக்கில இருந்து போய் சேர்ந்தாங்களே, அந்த அம்மா பத்தி எவ்வளவு ஓடுறாங்க இப்ப பாருங்க. ஆமா சார், பாஜக தாவேக்கால இருந்து திமுக எதுக்கு அப்படி போயிட்டு இருந்தாங்க? ஆதவ விமர்சனம் பண்றாங்க, விஜய் விமர்சனம் பண்றாங்க. எதனால அவங்க வந்து திமுக போனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்போக்ஸ் பர்சன் சார். அந்த அம்மா எங்கிட்டே பேசிருக்குதுங்க. நான் டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக்லாம் இருந்த போது எங்கிட்டே பேசிக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதுறாங்க பாருங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்தாங்க, அதனால போனாங்க, ஓ பன்னீர்செல்வம் தான் கூட்டம் தான் எழுதுறாங்களே சோசியல் மீடியால. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நக்கீரன்ல சில பேர் எழுதியே இருக்காங்களே இந்த அம்மாவை பத்தி. அந்த அம்மா நாச்சியர் இல்லைன்னு வேற சொல்றாங்களே. இதெல்லாம் விஜய் செய்த தவறுங்க. விஜய்க்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு கண்ணுடைய கான்பிடென்ட் தான் மேல போடணுமே தவிர ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல போய் அந்த அம்மா ஆர்கியூ பண்ணிச்சுங்களே விஜய்க்கு சாதகமா என்னோட இருந்தங்களே. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க, அது இந்த வீடியோல போட்டு காமிங்க. நான் டிஃபெண்ட் பண்றேன், அந்த அம்மாவை டிஃபெண்ட் பண்ணி டிஃபென்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்குது. எதுக்காக? பணமோகமா அல்லது வேற தானவா என்னன்னு தெரியலீங்களே. நிர்வாகம் சரியில்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை தாவேக்காவில், அதனால நான் வெளியே போறேன். திமுக கிட்ட தான் திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இதா இருக்கு, கட்சியா இருக்குன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு செலுத்தி போயிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அவரோட தனிப்பட்ட கருத்துங்க அதெல்லாம். அந்த அம்மாவை we don't consider as a leader. என்னது பெண்ணுக்காக கூட வேண்டியது தானே. அந்த அட்பார் வித் விஜய் மேல சேரி போச்சுன்னு ஏன்னா திமுக வான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் போவாங்க, நோ ப்ராப்ளம். நிறைய பேர் டிக்கெட் வந்த அப்புறம் பாருங்க, டிக்கெட் வராதவங்க எல்லாம் சில பேர் அதிமுகவிலையோ திமுகவிலையோ இல்ல பாஜகவிலையோ சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் துணிஞ்சுதானே போறாரு விஜய். எதிர்நீச்சல் அடிச்சுதான் வராரு. இது நடுவில் ஏப்ரல் 14 உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் படம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு வெளியிடப்பான்னு சொல்றாங்களே, அது என்ன பண்ண போறீங்க? அப்ப என்ன ஆகும்? நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிளியர் பண்ணிட்டு போறாங்களே. சரி, ஓகே சார். ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துட்டு மறுபடியும் சந்திப்போம்.